ப்ரொடக்ஷன்ல வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் ஆடிஷனை கொடுத்துருக்கோம். எப்படி பண்ணனே தெரியல. ஐ திங்க் மொக்கையா தான் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாள் வச்சு டச்சு விட்டுருச்சு. திடீர்னு கோவமா பேசுங்கன்னு வரல. இன்னும் நான் அமைதியா உட்காந்துனோமா அந்த ஹால்ல. திடீர்னு உள்ள போய் டக்குன்னு கோவமா வராது வார்ம் அப் பண்ணா ஏதோ போச்சு. இதாங்க ஐஸ் அந்த ஸ்ட்ரீட். ஃபர்ஸ்ட் ஆடிஷன் சொன்னேன்னு எங்க போறது ஏது போறதுன்ட்டு உண்மையா பொய்யா ஃபேக்கா எதுவுமே தெரியாது. யோசிச்சுட்டே வந்தேன். அப்புறம் லொகேஷன் அனுப்புனாங்க. அதான் அது வந்து ஒரு லெஜிட் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தான். அதனால சரி ஓகே லெஜிட் ப்ரொடக்ஷன் ஹவுஸ்னா கரெக்டா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போதும் வண்டியில வரும்போது ஐயோ எங்கேயாவது போயிருவோமோ அப்படி சொல்லிட்டு உள்ள போனோடனையும் ஸ்கிரிப்ட் பேப்பர் கொடுத்தாங்க. ஸ்கிரிப்ட் பேப்பர் பார்த்தோன்னே ரொம்ப நாள் ஆச்சு நான் நடிச்சு. ரொம்ப எக்ஸைட்டிங்காகவும் இருந்துச்சு, பயமாவும் இருந்துச்சு. ரொம்ப வருஷம் கழிச்சு. ஐ லைக் இட். செலக்ட் ஆகுறோமோ இல்லையோ அட்லீஸ்ட் நம்ம பிடிச்ச விஷயங்களை பண்றோம் அப்படின்றது ஸோ ஹாப்பி. ஒரே ஒரு பேஜ் மட்டும் தான் கொடுத்தாங்க. செலக்ட் ஆயிட்டோமா இல்லையான்லாம் கேட்காதீங்க. செலக்ட் ஆகலைனாலும் நான் ஜாலியா தான் இருப்பேன். ரெக்குயர்மெண்ட்டே வந்து ஃபேட் லேடிஸ் அப்படின்னு தான் போட்டிருந்தாங்க. நான் உள்ள போனோடனே என்ன மாதிரி ஒருத்தவங்க இருந்தா உட்காந்துருந்தாங்க. ஓகே இந்த ரோலுக்கு இவங்க தான் தேவை போல அப்படின்னு சொல்லி. பட் மூணாவதா ஒரு பொண்ணு வந்தாங்க. ஒல்லியா வந்தாங்க. ஸ்டீரியோ டிப்பிக்கலா அழகா இருப்பாங்கல்ல அந்த மாதிரி. அப்போ வந்து எனக்கு கொஞ்சம் பயம் வந்துச்சு. வெள்ளையா ஒல்லியா இருந்தாங்கன்னா அவங்களதான் எடுப்பாங்க அந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வந்துருச்சு. பட் isn't it that is something which is autopilot. நம்மளுக்கு வந்து ஸ்டீரியோடிபிக்கலா இருந்தாலே அவங்கள தான் எடுப்பாங்க அப்படின்னு நம்ம ஏன் நினைக்கிறோம் இல்ல. அப்படி சொல்லி நான் வந்து பிரேக் பண்ணிட்டேன் அந்த பாட்டை. யாரு பிடிச்சிருக்கோ அவங்கள எடுப்பாங்க அப்படின்னு. பட் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் சொல்ல போனா அது என்னோட 100% இல்லை. மேபி நான் இப்பதான் இதை ரொம்ப வருஷம் கழிச்சு ஃபர்ஸ்ட் ஆடிஷன்னால அவ்வளோக்கா நல்லா பண்ணல. பேசாம ரோல் ரிஜெக்ட் ஆகுறோம் அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணாம, நம்மளுக்கு மீடியால பிளேஸ் கிடைக்கலன்னு ஃபீல் பண்ணாம, இந்த மாதிரி ஆடிஷன்ஸே நம்ம வந்து ஜாலியா எடுத்துக்கிட்டோம். ஆடிஷனே ஒர்க் ஆகிக்கிட்டோன்னு வைங்க, செம்ம ஹாப்பியா இருக்கும்ல. ஐ எம் சோ ஹாப்பி டு டூ திங்ஸ் விச் ஐ லவ். அதனால இனிமேல் நான் வந்து ஆடிஷனே ஒர்க்கா ஒரு ஷோவா நினைச்சு சந்தோஷப்பட்டுக்க போறேன். கிடைக்குதோ கிடைக்கலையோ, கிடைக்காதுன்னு தான் நினைக்கிறேன். பட் நெகட்டிவ் மைண்ட்ஸ் ஆல்வேஸ் பாப்ஸ் அப், ஆல்வேஸ். ஓகே வீட்டுக்கு போலாம் காஸ். வீட்டுக்கு வந்தாச்சு. போகும்போது ரொம்ப பயந்துட்டே போனேன். நாட் தட் நான் வந்து செலக்ட் ஆகணும் அப்பெல்லாம் இல்லை. ஐ ரிமெம்பர் 2016-17 வந்து ஆர்ஜேக்கு வந்து தேவர் சேயிங் உனக்குலாம் யார் தருவா, நீ எல்லாம் எதுக்கு இதுக்கு வர அப்படிலாம் சொல்லி ரொம்ப ஹர்ட் பண்ணிருக்காங்க. அந்த மாதிரி எதுவும் டிராமேட்டிக்கா யாரும் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டே போனேன். ரிஜெக்ட் ஆனா கூட பரவாயில்ல அப்படின்னு. லக்கிலி அங்க வந்து ஒரு பொண்ணு தான் வந்து கைட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அந்த கேமரா எடுத்துட்டு இருந்தவங்க எல்லாமே ஐ திங்க் தேர் ஏடிஸ், they are young and they are sweet. ரொம்ப கார்பரேட்டிஷா ரொம்ப டிக்னிஃபைடா இருந்துச்சு அந்த ஆடிஷன் பிளஸ் அந்த பிளேஸ் எல்லாமே. அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. And I'm happy that everything has changed in 5 years.